ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி 9th மேக்ஸ் யூனிட் 4 உள்ள ஜாமெட்ரியில் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் வந்து பார்க்க போகிறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபிகர் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ் ஆங்கிளை வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ முதல்ல இந்த சம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சம்முக்கு தேவையான பேசிக் ப்ராப்பர்ட்டிஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னென்னாக்கா இந்த டிரான்ஸ்வர்சல்ங்கிறத பற்றி நமக்கு தெரியும். டிரான்ஸ்வர்சல்ங்கிறது லாஸ்ட் இயர் 8th நம்ம வந்து படிச்சது தான். இதில் வந்து என்ன சொல்லுவாங்கனாக்கா ஒரு ரெண்டு பேரலல் லைன் இருக்குன்னு வைங்க. ஒரு 2 பேரலல் லைன் இருக்குது. அதில் ஒரு லைனு கிராஸ் ஆகுதுன்னா இந்த லைனுக்கு பேர் என்ன? டிரான்ஸ்வர்சல் குறுக்கு வெட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இந்த 2 பேரலல் லைன்ஸ்க்கு நடுவில் ஒரு லைன் கிராஸ் ஆச்சுனாக்கா இதுக்கு உள்ளர இருக்குது பாருங்கள். உள்ளரனா என்ன? இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து எப்படி இருக்கும்னாக்கா சப்ளிமெண்ட்ரியாக இருக்கும். அதாவது இந்த 2 ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணோன்னாக்கா 180 டிகிரி. இப்போ இது 1 இது 2 ஆங்கிள்னு வச்சுக்கிட்டோம்னாக்கா இந்த 2 ஆங்கிளையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? நமக்கு 180 டிகிரின்னு வரும். அதே மாதிரியே இந்த பக்கம் இருந்துச்சுனாலும் சேம் சைடில் இருந்துச்சுன்னா இந்த 2 ஆங்கிளையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 3 + 4 180 டிகிரின்னு வரும். ஓகேவா? அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சேம் சைடில் இருக்கணும். ஒரே சைட்லேயே உள்ளுக்குள்ளே இன்டீரியர்னால் நான் உள்ளுக்குள்ளே 2 ஆங்கிள் இருந்துச்சுனாக்கா அந்த ஆங்கிள் ஆட் பண்ணால் என்ன வரும்? 180 டிகிரி வரும். அதே மாதிரி இந்த சைடில் வந்துச்சுனாக்கா அதை ஆட் பண்ணாலும் 180 டிகிரின்னு வரும். இதுக்கு ஆப்போசிட்டாக இந்த ஆங்கிளும் வராது. இந்த மாதிரி வர ஆங்கிளுக்கு பேர் அல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவாங்க. இஜெட் மாதிரி இருக்கா? இஜெட் மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஆங்கிள்ஸ்க்கு பேர் அல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து அடுத்த சம் போடும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல இந்த சம்மை வந்து பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கனாக்க இந்த ட்ரையாங்கிள் இந்த ஃபிகர் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த ஃபிகர் எப்படி கொடுத்துருக்காங்கனாக்கா ஏபிங்கிற ஒரு லைனும் சிடிங்கிற லைனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஆங்கிள் எக்ஸை வந்து நமக்கு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு ஏயும் பியும் பேரலல்னு தெரியும். இங்கே வந்து நான் என்ன செய்கிறேன், எனக்கு வந்து நான் ஒரு பேரலல் லைன் வரையினேன். இதுக்கு பேர் வந்து டிஇ அப்படின்ட்டு நான் கொடுக்குறேன். இப்போ நான் வரைஞ்ச பேரலல் லைனால் இங்கே என்ன ஆகுதுனாக்கா ஏபிங்கிற லைனும் இந்த டிஇ லைனும் பேரலல் ஆகுது. அதே மாதிரி டிஇயும் சிடியும் பேரலாக. இப்போ என்னன்னாக்கா நான் இங்கே வரைஞ்சிருக்கிறத தான் இங்கே எழுதிருக்கேன். ஃப்ரம் த ஃபிகர்லேன்னு என்ன எழுதிருக்கேன், ஏபி வந்து டிஇக்கு பேரலல், அந்த டிஇ வந்து சிடிக்கு பேரலல்னு எழுதிருக்கேன். இதனால் என்ன ஆகுது, இந்த எக்ஸுங்கிற ஆங்கிள் வந்து ரெண்டாக வந்து டிவைட் ஆகிடுது. இதுலேன்னு இது வரைக்கும் ஏ, இங்கேலேன்னு இங்கே பி, அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். சச் தட் எக்ஸுங்கிறது என்ன ஆகிடுது, ஏ ப்ளஸ் பின்னு 2 ஆங்கிளாக டிவைட் ஆகிடுது. நமக்கு தெரியுது என்னன்னாக்கா ஏபிங்கிறதுல இது பேரலல் டு டிஇன்னு நமக்கு தெரியுது. அப்படி பேரலல்னு நம்ம சொல்லிட்டோம்னாக்கா இது உங்களுக்கு பார்க்க எப்படி பேரலல்னு சொல்லிடுச்சா? இது உங்களுக்கு பார்க்க இப்போ எப்படி இருக்குது? 2 லைன் இருக்குது. இப்படி டிரான்ஸ்வர்சல் போது பேரலல்னாக்கா இந்த 2 ஆங்கிளும் என்ன சொன்னேன் நான்? இந்த 2 ஆங்கிளும் சேம் சைடில் உள்ள இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து என்ன? சப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொன்னா. இப்போ அதே மாதிரி ஆங்கிள் ஏவும் இந்த ஆங்கிள் ஏவும் 180 டிகிரின்னு எழுதிடும். சைடில் அந்த ப்ராப்பர்ட்டியை மறக்காமல் எழுதணும். சேம் சைடு இன்டீரியர் ஆங்கிள்ஸாக சப்ளிமெண்ட்ரி அப்படின்னு எழுதிடும். அடுத்து இந்த ஏ வந்து என்ன வருது? 140 + ஏ = சப்ளிமெண்ட்ரினா எவ்வளோ? 180 டிகிரி. இப்போ ஏவை இங்கே வச்சுட்டு இங்கே இருக்கிற 140 அந்த பக்கம் போனால் என்னவா மாறும்? மைனஸில் போகும். அப்படி போச்சுனாக்கா ஏவோட ஆங்கிள் எவ்வளோ வருது? 40 டிகிரி. அதே மாதிரி அடுத்து என்ன போட்டிருக்கோம்? டிஇ பேரலல் டு சிடி அப்படின்னு சொல்லியிருக்கோமா? டிஇ பேரலல் டு சிடினாக்கா அதே மாதிரி உள்ளே இருக்கிற இந்த 2 ஆங்கிள் பியும் 150 டிகிரி என்னவாக இருக்கும்? சப்ளிமெண்ட்ரியாக இருக்கும். அதை தான் இங்கே எழுதிருக்கோம். ஆங்கிள் பியும் ஆங்கிள் சியும் 180 டிகிரி. அப்போ சேம் சைடு இன்டீரியர் ஆங்கிள்ஸ் என்ன? இது சப்ளிமெண்ட்ரிங்கிறதுனால இந்த 180 டிகிரி போட்டிருக்கோம். இந்த பி அப்படியே என்னன்னு தெரியாதனால அப்படியே வச்சுருக்கோம். 150 டிகிரி நமக்கு அங்கே கொஷனில் இருக்குது. அது இது ஈக்குவல் டு 180 டிகிரி. இந்த 150 டிகிரி அங்கே போச்சுனாக்கா மைனஸில் போவோம். அப்போ பி = 30 டிகிரி. நம்ம ஆங்கிள் எக்ஸ் தான் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸ் வந்து என்ன இருக்குது? ஏ ப்ளஸ் பி. ஏ நமக்கு 40 டிகிரின்னு தெரியும், பி 30 டிகிரின்னு தெரியும். அதனால் எக்ஸோட ஆங்கிள் எவ்வளோ? 70 டிகிரி. இந்த மாதிரி ஜாமெண்ட்ரியில் எப்போவுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் போகணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிங்கன்னா மார்க் இதில் கட் ஆகிறதுக்கு சான்சஸே கிடையாது. முக்கியமாக இந்த சைடில் உள்ள ப்ராப்பர்ட்டிஸை கம்பல்சரி எழுதணும். அதுதான் உங்களுக்கு மார்க்கே கொடுக்கும். நீங்கள் ஒருவேளை இங்கே ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாலும் இந்த ப்ராப்பர்ட்டிஸை கரெக்டாக எழுதியிருந்தாலே உங்களுக்கு மார்க் கிடைக்க சான்சஸ் உண்டு. ஓகேவா? அடுத்த சம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா போன சம் மாதிரியே தான் ஃபிகர் வந்து இது கொஞ்சம் உள்பக்கமாக கொடுத்துருக்காங்க. இந்த இதுலேயும் நான் என்ன செஞ்சுருக்கேன்னாக்கா இஎஃப்னு நான் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த இஎஃப் லைன் எப்படி இருக்குன்னாக்கா இந்த ஏபிக்கு பேரலாகவும் சிடிக்கு பேரலாகவும் இந்த இஎஃப் லைன் இருக்கும். போன சம் மாதிரி அப்படியே அதே மாதிரியே எடுத்து எழுதியிருக்கேன். சச் தட் இது இங்கேயும் அந்த எக்ஸுங்கிறது என்ன நம்ம கோடு போட்டதில் டிவைட் ஆகி ஏபின்னு மாறிடுது. அப்போ அதே மாதிரி எக்ஸ் டிகிரிங்கிறது என்னன்னாக்கா ஏ ப்ளஸ் பியாக மாறிடுது. இப்போ நமக்கு தெரியும் ஏபி வந்து பேரலல் டு இஎஃப்னு. அப்படின்னாக்கா போன சம்மில் என்ன போட்டோமோ அதே தான்.
இந்த ஆங்கிள் பியும் இந்த ஆங்கிள் ஏவும் என்னவாக இருக்கும் 180 டிகிரி இருக்கும். ஏன்னா இது சேம் சைடு இன்டீரியர் ஆங்கிள்ஸ். சேம் சைடு இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து எப்போவுமே சப்ளிமெண்ட்ரியாக இருக்கும். 180 டிகிரி எழுதணும். இதை சேம் சைடு இன்டீரியர் ஆங்கிள்னு எழுதலாம், இல்லைனா கோ இன்டீரியர் ஆங்கிள்னு எழுதலாம். கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரின்னு எழுதலாம். இப்போ பிங்கிறது 48 டிகிரி இருக்குது, ப்ளஸ் ஏ 180 டிகிரி. இப்போ ஏ இங்கே வச்சுட்டு இங்கே 48 டிகிரி அந்த பக்கம் போகும்போது மைனஸில் போயிடும். இப்போ ஏ வந்து 132 டிகிரி. அடுத்து அதே மாதிரியே வந்து இஎஃப் வந்து பேரலல் டு சிடி அப்படின்னு எடுத்துக்கிறோம். எடுத்து எழுதும் போது அதே மாதிரி ஆங்கிள் பியும் ஆங்கிள் டியும் 180 டிகிரி. சேம் சைடு இன்டீரியர் ஆங்கிள்ஸாக சப்ளிமெண்ட்ரி. பி எங்கே வச்சுருக்கோம், டியோட ஆங்கிள் எவ்வளோ இருக்குன்னா 24 டிகிரி. இது 180 டிகிரி. பி இந்த 24 டிகிரி அந்த பக்கம் போகும்போது மைனஸில் போய் பி வந்து 156 டிகிரி நமக்கு கிடைக்கும். இப்போ எக்ஸுங்கிறது எவ்வளோ, ஏ ப்ளஸ் பிங்கிறது தான் எக்ஸ் டிகிரி. இப்போ ஏ கண்டுபிடிச்சிருக்கிறது 132 டிகிரி, பி வந்து 156 டிகிரி. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 288 டிகிரி. அவ்வளோதாங்க. அது ரெண்டு சமமே ஒரே மாதிரி தான். கொஞ்சம் வித்தியாசம் என்னென்னாக்கா ஃபிகரில் தான் வித்தியாசமே தவிர மற்றபடி யூஸ் பண்ண ப்ராப்பர்ட்டி சேம் ப்ராப்பர்ட்டி தான். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். அடுத்து தேர்ட் சம்மில் என்ன ஃபிகர் கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. இந்த சம்மில் போன சம்மில் வந்து நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்னாக்கா இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து பார்த்தோம். இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னாக்கா அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ்னால் என்னென்னாக்கா இப்படி ஒரு இஜெட் மாதிரி ஒரு ஷேப் இருக்குனாக்கா இதில் வந்து என்ன இது ரெண்டும் ஒரு பேரலல் லைனு. இதில் அதே மாதிரி இது டிரான்ஸ்வர்சலாக இந்த கோடு போகுது. சரியா, போனால் இது மாதிரி தான். இது உள்ளது பார்த்தா இன்டீரியர் ஆங்கிள்ஸ்னு சொல்லலாம். இப்போ இதுலேயே இந்த இஜெட் மாதிரி இந்த இஜெட்டோட மடிப்பில் இருக்குதுல்ல, இந்த ரெண்டு ஆங்கிளுக்கும் பேர் என்னன்னாக்கா அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் எப்பவும் எப்படி இருக்கும்னாக்கா இது 1 இது 2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 1ம் 2ம் எப்போவுமே எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க, ஷேப் ஞாபகம் வச்சுக்கோங்க. இஜெட் மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் அல்டர்னேட். அதுவும் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆங்கிளுங்கிறதுனால அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு தான் இந்த சம பண்ணுவோம். இந்த ஃபிகர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபியும் சிடியும் பேரலன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ கொடுத்துட்டாங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி நான் சொல்லியிருக்கேன்னா அதைப்படி பார்த்தாக்கா இந்த ஆங்கிள் பிஏடியும் எதுக்கு ஈக்குவலாக இருக்க, ஆங்கிள் இடிசி இதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கு. நான் என்ன எழுதியிருக்கேன் ப்ராப்பர்ட்டி, அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு எழுதியிருக்கோம். பிஏடியும் இடிசியும் ஈக்குவல்னாக்கா இது 53னா இது எவ்வளோ இருக்கும், இதுவும் 53 தான் இருக்கும். therefore ஆங்கிள் இடிசிங்கிறது எவ்வளோ வருது, 53 டிகிரி அப்படின்னு எழுதியிருக்கோம். நமக்கு தெரியும் இந்த ட்ரையாங்கிள்ஸில் இப்போ இந்த எக்ஸை தான் வந்து இதில் வந்து நம்ம எக்ஸை தான் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இதில் எக்ஸை கண்டுபிடிக்கணும்னா நம்ம தெரியும் இது ஒரு ட்ரையாங்கிள். எப்போவுமே நமக்கு என்ன தெரியும், அந்த ட்ரையாங்கிளோட 3 இன்டீரியர் ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும், 180 டிகிரின்னு வரும்னு நமக்கு நல்லா தெரியும். இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம ஏற்கனவே 8லேயே படிச்சிருக்கோம். இப்போ இதை வச்சு தான் நம்ம இங்கே போடுப்போம். நமக்கு தெரியும் என்னன்னாக்கா சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆர் 180 டிகிரி அப்படின்னு நமக்கு தெரியும். அப்படி பார்க்கும்போது இந்த ஆங்கிள் இசிடி இந்த 3 இதுவுமே சேர்த்தா எவ்வளோ வருது, 180 டிகிரி. இப்போ இங்கிறது எக்ஸு, சிங்கிறது 38 டிகிரி, டிங்கிறது இப்போ இங்கே கண்டுபிடிச்சிருக்க 53 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரின்னு போட்டிருக்கோம். இப்போ எக்ஸ் ப்ளஸ் 90 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 91 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. இந்த 91 அந்த பக்கம் மைனஸில் போச்சுனாக்கா எக்ஸோட வேல்யூ வந்து 89 டிகிரி. இதாங்க சம்மு. ஈஸியாக இதில் ரெண்டு ப்ராப்பர்ட்டி தான். அதுலேயுமே இந்த சம்மு வந்து என்னன்னாக்கா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு. ரிப்பீட்டடாக இந்த சம்மு வந்து கேட்பாங்க. இப்போ நான் சொல்லி கொடுத்த இந்த 3 சம்மில் கண்டிப்பாக ஒரு சம் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வராங்க. அதுலேயே இந்த சம் வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின். நல்லா புரிஞ்சுக்கிட்டு பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆர் இந்த ரேஷியோ 1:2:3. ஃபைண்ட் த மெஷர் ஆஃப் ஈச் ஆங்கிள் ஆஃப் த ட்ரையாங்கிள். அதாவது ஒரு ட்ரையாங்கிள் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ட்ரையாங்கிளோட ஒரு ஆங்கிளும் வந்து ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ரேஷியோனா என்னென்னா பங்கு. இது ஒரு பங்கு இருந்தால் இது 2 பங்கு இருக்கும், இது 3 பங்கு இருக்கும். அந்த பங்குங்கிறத வந்து எவ்வளோங்கிறது தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம். அந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் நம்ம இப்போ எப்படி எடுத்துக்கிறோம்னாக்கா ஒரு பங்குங்கிறத அந்த பங்குங்கிறத நம்ம ஒரு எக்ஸ் இல்லை ஒய் இசட்னு ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சு எடுத்துக்கிறோம். ஒரு எக்ஸு, இன்னொரு ஆங்கிள் 2x, இன்னொன்று 3x. ஏன்னா இங்கே வந்து அந்த மாதிரியான இதில் தான் கொடுத்துருக்காங்க 1:2:3. இப்போ ஒரு பங்கு 2 பங்கு 3 பங்குங்கிற மாதிரி ஆங்கிள்ஸை வந்து நம்ம பிரித்து எடுத்துக்கிறோம். நமக்கு ஏற்கனவே ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியுமா, இந்த இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிளோட சம் எவ்வளோ வரும், 180 டிகிரி. அந்த ப்ராப்பர்ட்டிஸை நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். அப்படி யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணணும். 1x + 2x + 3x எவ்வளோ வரும், 180 டிகிரி. எப்போவுமே என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோங்கிறத வந்து நம்ம நோட் பண்ணி காட்டணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு மார்க் கிடைக்கும். நீங்கள் சம்மே தப்பாக போட்டுருந்தாலும் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணிக்கிங்கனாக்கா உங்களுக்கு ஸ்டெப்ஸ் மார்க் வந்து கொடுப்பாங்க. இப்போ இதை ஆட் பண்ணிங்கனாக்கா 6x = 180 டிகிரி. எக்ஸ் தான் நமக்கு தேவைங்கிறதுனால 6 இந்த பக்கம் போனால் இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் எவ்வளோ வருது, 30 டிகிரி. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ,
30 டிகிரி. அப்போ ஒரு பக்கம் ஆங்கிள் ஒரு எக்ஸுங்க, அந்த ஒரு பக்கத்தோட மதிப்பு எவ்வளோவா இருக்கும் 1xனாக்கா அந்த எக்ஸுக்கு பதிலாக இங்கே 30யை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 30யை சப்ஸ்டியூட் பண்ணால் 30 டிகிரி வருது. 2xங்கும் போது 2 × 30 டிகிரி போட்டால் 60. இப்போ 3xங்கும் போது 3 × 30 90. அப்போ அந்த 3 ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து எவ்வளோ? ஒன்று வந்து 30, ஒரு பங்குங்கிறது 30, இன்னொன்று 60, இன்னொன்று 90 டிகிரி. அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாகவே உங்களுக்கு வர கொஷின்ஸ் தான். இது வந்து எப்படி போடணுங்கிற கான்செப்டை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு போட்டிங்கன்னா பார்த்து புரிஞ்சு. நெக்ஸ்ட் சம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.